ஹலோ எவரியான், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லேண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்க கூடலூர் டு கும்பளி போகிற மெயின் ரோட்டில் இருக்க ஒரு லேண்டு தான் பார்க்க போகிறோம். இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் கோவிலுக்கு நியரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரோடு போகுது. அந்த ரோடு வழியாக தான் நம்ம லேண்டை போய் ரீச் ஆக முடியும். ஸோ அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி ரோடு இருக்குது. ஸோ அது வழியாக நம்ம போகலாம். ஸோ அப்படியே போயிட்டு இருந்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம லேண்டை ரீச் ஆயிடலாம். ஸோ அந்த மண் பாதை தெரியுது பார்த்தீங்களா, இந்த பாதை வழியாக தான் நம்ம லேண்டுக்குள்ளே போக முடியும். அப்படி இங்கேருந்து வந்து ஒரு 20 ஸ்டெப்ஸில் வந்து நம்ம உள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம லேண்டை வந்து ரீச் ஆகிட்டோம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து 24 குழி இருக்குது. ஓகே, ஒரு குழின்றது 60 சென்ட் இருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து 3 பிட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பிட்டு வந்து 20 குழி, அப்புறம் ஒரு 3 குழி, அப்புறம் ஒரு குழி இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 20 குழி லேண்டு தான். ஸோ அப்படியே உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் வாங்க. 20 குழி லேண்டு இருக்குது. இது ஃபுல் வந்து இப்போதைக்கு தட்டாம்பயிர் போட்டிருக்காங்க. தட்டாம்பயிர்கள் வந்து போட்டு அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு அற்புதமான பயிர் தான். வெள்ளாமே சூப்பராக இருக்குது. அப்படியே மலையடி வரனால தண்ணீருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே நம்ம தோட்டத்துக்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். உள்ளே போகணுன்னா லாஸ்ட்டில் வந்து எண்ட் ஆகுது. இதில் தான் எண்ட் ஆகுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழை மரங்கள் இருக்குது. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டு வந்து எண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த லேண்டு வாங்குறவங்களுக்கு இன்னொரு சூப்பராக ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து புளியா மரங்கள் இருக்குது. புளியா மரங்கள் வந்து ஒரு 2 குழி இருக்குது. இந்த 2 குழிக்கு வந்து ரோடோ ப்ளஸ் வந்து தண்ணியோ இல்லை. அந்த ஓனர் வந்து இந்த நம்மளோட தோப்பு வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த 2 குழியை வந்து விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த 24 குழி வாங்குறவங்களுக்கு இந்த 2 குழி போனஸ் மாதிரி தான். ஸோ நம்ம என்ன ரேட்டுக்கு போயிட்டாலும் அவங்க வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அது நமக்கு ஒரு பெனிஃபிட். சரிங்களா? ஸோ அப்படியே நம்ம கீழே போயிட்டு மீதி இருக்க அந்த 3 குழி லேண்டை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்படியே 20 குழி பார்த்தாச்சு. கீழே வந்தோம்னா அப்படியே வந்து 3 குழி லேண்டு வந்து அப்படியே கீழே இருக்குது. இங்கேயும் வந்து தட்டாமயிர் போட்டிருக்காங்க. ஸோ பக்காவான பராமரிப்பில் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்படியே வந்து நம்ம கீழே போவோம். கீழே போனோம்னா வந்து ரிமைனிங் ஒரு குழி இருக்குது. அப்படியே மெயின் ரோட்டில் தார் ரோடு பார்த்தோம். தார் ரோட்லேருந்து அப்படியே கீழே போனோம்னா அந்த ஒரு குழி லேண்ட் இருக்குது. இந்த ஒரு குழியோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க தண்ணீர் வசதிக்காக இந்த ஒரு குழி வாங்கியிருக்காங்க. ஏன்னா இங்கே போர் போட்டு தான் இங்கேருந்து வந்து தண்ணி வந்து மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ ஒரு போர் ப்ளஸ் 10 HP மோட்ரு வந்து இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு கிணறு வந்து நம்ம லேண்டுக்கு இருக்குது. அங்கேயும் வந்து சர்வீஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து தண்ணி வசதி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வச்சு ஒரு 40-50 குழிக்கு தண்ணி பாய்ச்ச முடியும். ஆனால் நம்ம ஒரு 25 குழிக்கு தான் பாய்ச்சிட்டு இருக்கோம். இன்னும் வந்து 10 ஏக்கர் 10 குழி வாங்கினா நம்மளால் பராமரிக்க முடியும். அந்தளவுக்கு தண்ணி வசதிகள் வந்து சூப்பராக இருக்குது. அப்படி ஒரு லேண்டு தான் இது. ஓகே, அப்படி ஒரு லேண்டு தான் இது. ஸோ இந்த லேண்டுக்குள்ளேருந்து அப்படியே வந்து நம்ம மெயின் ரோடுக்கு போகலாம். ஸோ இந்த லேண்டோட சூப்பரான ஹைலைட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் தான் முல்லை பெரியார் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முல்லை பெரியார் தண்ணி அப்படியே வந்து நம்ம லேண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பாலம் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இளையராஜாவோட பங்களா ஒன்று இருக்குது. ஓகே, அவங்க மனைவிக்காண்டி கட்டின பங்களா. ஸோ இயர்லி ஒன்ஸ் வருவாங்க. அண்டு கும்பளி பாதையில் தான் நம்மளோட லேண்ட் இருக்குது. ஒரு சூப்பரான லேண்டு. கண்டிப்பாக அக்ரிகல்ச்சருக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.